ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணாஸ் டெக் இன்ஃபோ. இந்த வீடியோவில் நம்ம அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸரை பற்றி பார்க்கலாம். ஸோ அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸர் வந்து நமக்கு லேயர் 7 அப்ளிகேஷன் லேயரில் வந்து ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ டிஃப்ரெண்ட் மிஷின்ஸில் இருக்க மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸை வந்து டிஜி யூஸ் பண்ணி நம்ம லோட் பேலன்ஸ் பண்ணலாம். ஸோ இதில் HTTP2 அப்புறம் வெப் சாக்கெட் சப்போர்ட்லாம் இருக்குது. ஸோ அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் HTTPயை வந்து நீங்கள் HTTPSக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணலாம். ஸோ ALBயில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ரவுட்டிங் வந்து டார்கெட் குரூப் யூஸ் பண்ணி பண்ண முடியும். ஸோ ஒரு பாத்தை வந்து யூஆர்எலுக்கு மேப் பண்ணலாம். ஸோ பாத் பேஸ்ட் ரவுட்டிங் பண்ண முடியும். அதே மாதிரி ஹோஸ்ட் நேமை வந்து நம்ம கால் பண்ணால் இந்த யூஆர்எலுக்கு போகணும்னு ரீடைரக்ட் பண்ணலாம். ஸோ கொரி ஸ்ட்ரிங் ரவுட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஹெட்டர் பேஸ் பண்ணி ரவுட் பண்ண முடியும். ஸோ ECSல ரன் ஆகிற டைனமிக் போர்ட்ஸு கூட நீங்கள் ரீடைரக்ட் பண்ணலாம் ALB யூஸ் பண்ணி. ஸோ இந்த டார்கெட் குரூப்பில் வந்து நீங்கள் EC2 வந்து மேப் பண்ணலாம். அப்புறம் ECS மேப் பண்ண முடியும். ஸோ லாம்டா ஃபங்க்ஷன்ஸில் மேப் பண்ணலாம். அதேமாதிரி ப்ரைவேட் ஐபிஸையும் மேப் பண்ண முடியும். ஸோ அப்புறம் டார்கெட் குரூப் லெவலில் வந்து நம்ம ஹெல்த் செக்கும் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸரில் நீங்கள் கிளைண்ட் ஆப்பியை வந்து சர்வரில் வியூ பண்ணுறதுக்காக அந்த எக்ஸ்ஃபார்வர்டட் ஃபார் அப்புறம் வந்து எக்ஸ்ஃபார்வர்டட் ஃபார் ப்ரோட்டோன்ற ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எனேபிள் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களோட கிளைண்ட் ஐபியை வந்து அப்ளிகேஷன் சர்வரில் பார்க்கலாம். ஸோ கிளாசிக் லோட் பேலன்ஸர்லேருந்து நமக்கு ALBயில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது நீங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இதில் இன்னும் இன்ஃபர்மேஷன் வேணுன்னா நீங்கள் இந்த லிங்க்கை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதில் லோட் பேலன்ஸ் க்ரியேட் பண்ண ப்ரொசீஜர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ ALB ஒன்று க்ரியேட் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் வெப் சர்வர் 2 வந்து நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இது டெமோக்காக நான் ஆல்ரெடி வந்து விர்ச்சுவல் ஹோஸ்ட்டை வந்து கான்ஃபிகர் பண்ணிட்டேன். ஸோ அதை எப்படி கான்ஃபிகர் பண்ணிக்கன்ற நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம லோட் பேலன்ஸரை வந்து நம்ம க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ இன்ஸ்டன்ஸ் லாகின் பண்ணியாச்சு. ஸோ நான் என்னோடய அப்பாச்சி கான்ஃபிகரேஷன் என்ன கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன்னு இப்போது காட்டுறேன். ஸோ இல்லை srv.confன்ற கான்ஃபிகரேஷன் ஃபைல் தான் நான் இப்போ கான்ஃபிகர் பண்ணியிருக்குது. ஸோ இதில் விர்ச்சுவல் ஹோஸ்ட் 80 வந்து நான் SRV1ன்ற ஒரு மெயின் சைட் ஒன்று கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். ஸோ அதே கீழே வந்து நமக்கு SRV2ன்ற பார்த்து ஒன்று கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு SRV2ன்ற சர்ச் பண்ணோன்னா நமக்கு SRV2ஓட கண்டென்ட் வரும். ஸோ SRV1ன்னு நம்ம கொடுத்தோன்னா மெயின் சைட்டோட கண்டென்ட் இங்கே வரும். ஸோ அதுக்கான ஃபைல்ஸ் வந்து நம்ம வேர்டபிள்யூ HTMLக்குள்ளே போட்டிருக்கோம். ஸோ வேர்டபிள்யூ HTML போனோன்னா ஓகே SRV1 SRV2 ரெண்டு இருக்கும். ஸோ SRV1ல் வந்து ஒரு இண்டெக்ஸ் ஃபைல் இருக்கும். ஸோ SRV2லேயும் ஒரு இண்டெக்ஸ் ஃபைல் இருக்கும். ஸோ இது SRV1ஓட கண்டென்ட். ஸோ இதில் SRV2ஓட இண்டெக்ஸ் ஃபைல் இருக்கும். ஸோ நம்ம SRV1க்கு நம்ம கால் பண்ணோன்னா நமக்கு வெல்கம் டு சர்வீஸ் 1 வரும். ஸோ SRV2ஓட கண்டென்ட் வந்து வெல்கம் டு சர்வீஸ் 2. ஸோ லோட் பேலன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஜஸ்ட்டு கண்டென்ட் லோட் ஆகுதுன்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ வெல்கம் டு சர்வீஸ் 1 வருது. ஸோ நம்ம /SRV2 கொடுத்தோன்னா நமக்கு சர்வீஸ் 2 லோட் ஆகும். ஸோ நம்ம லோட் பேலன்ஸில் கான்ஃபிகர் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணலாம். ஸோ EC2வில் போய்ட்டு இங்கே கீழே லோட் பேலன்ஸிங்கில் லோட் பேலன்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் க்ரியேட் லோட் பேலன்ஸை கொடுத்துட்டு இப்போது அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸர் பார்க்கலாம். ஸோ இதில் க்ரியேட் அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸை கொடுங்க. ஸோ லோட் பேலன்ஸர் நேம் கொடுத்துட்டு நம்ம ஸ்கீம் வந்து எந்த டைப்னு செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் பப்ளிக்காக லோட் பேலன்ஸை க்ரியேட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இன்டர்னல் ஃபேஸிங்ஸ் சூஸ் பண்ணணும். ஸோ ப்ரைவேட்டாக யூஸ் பண்ண போகிறீங்கன்னா இன்டர்னல் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ IP அட்ரஸ் டைப் வந்து IPv4 இல்லை IPv6 IPv4 ரெண்டுமே யூஸ் பண்ணுவீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ IPv4 தான் கொடுக்க போகிறேன். ஸோ VPCயில் வந்து நம்ம எந்தெந்த சப்நெட் மேப் பண்ண போகிறோம் அப்படின்றது இந்த நெட்வொர்க் மேப்பிங்கில் மேப் பண்ணோம். ஸோ நான் 1A 1B வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே 1Cயும் யூஸ் பண்ணிக்கலாம். 1C யூஸ் பண்ணி இன்னொரு இன்ஸ்டன்ஸ்க்கும் நீங்கள் லோட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ நான் லான்ச் விசார்ட் 1 செலக்ட் பண்ணுறேன். ஸோ லிசனரில் வந்து 80 தான் சூஸ் பண்ணுறேன். ஸோ டார்கெட் குரூப் வந்து ஆல்ரெடி ஒரு டார்கெட் குரூப் இருக்குது. ஸோ நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம நியூவாக ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் க்ரியேட் கொடுக்குறேன். ஸோ இன்ஸ்டன்சஸ்க்கு தான் நம்ம வந்து மேப் பண்ண போகிறோம். ஸோ இன்ஸ்டன்ஸ் செலக்ட் பண்ணிக்க. ஸோ இன்ஸ்டன்சஸை டிஃபால்ட்டாக கொடுத்துடலாம். ஸோ TG வந்து நம்ம இப்போது டெமோ ALB TG கொடுக்குறேன். ஸோ நம்ம ப்ரோட் லிசன் வந்து 80ல் தான் இருக்க போகுது. ஸோ 80 செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது ப்ரோட்டோக்கால் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ IP அட்ரஸ் டைப் வந்து IPv4. ஸோ VPC வந்து நம்ம டிஃபால்ட் VPC. ஸோ ப்ரோட்டோக்கால் வெர்ஷன் வந்து நம்ம HTTP1 தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ வேறு ப்ரோட்டோக்கால் வெர்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணணுன்னா அதுவும் பண்ணிக்கலாம். HTTP2 அப்புறம் gRPC
3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெல்த் செக் வந்து HTTP, அப்புறம் பாத் வந்து இங்கே ஸ்லாஷ் தான். ஸோ நீங்கள் வேறு ஏதாவது ஹெல்த் செக் பாத் கொடுக்கணுனாலும் அதுவும் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணி இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அட்வான்ஸ் ஹெல்த் செக் செட்டிங்ஸை வந்து நான் டிஃபால்ட்டாக தான் கொடுக்க போகிறேன். ஸோ எதுவும் உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ அவைலபிள் இன்ஸ்டன்ஸில் இப்போ ஒரு இன்ஸ்டன்ஸ் தான் காட்டுது. ஸோ வெப் சர்வர் 2 மட்டும் நான் இப்போ ஆட் பண்ணுறேன். ஸோ போர்ட் 80 தான் நமக்கு வந்து நம்ம அப்பாச்சி லிசன் ஆகிட்டுருக்கு. ஸோ 80 கொடுத்துட்டு நம்ம இன்க்ளூட் கொடுக்கலாம். ஸோ இது இன்க்ளூட் கீழே ஆனதுக்கப்புறம் இங்கே க்ரியேட் கொடுத்துடலாம். ஸோ நான் சர்வீஸ் கோட்டை இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணேன் இன்ஸ்டன்ஸ் லெவலில். VCPU லிமிட் வந்து இன்க்ரீஸ் ஆகலை. ஸோ ஒரு இன்ஸ்டன்ஸ் வச்சு தான் நம்ம டெமோ பார்க்க முடியும். ஸோ அதில் வெப் சர்வர் 2 மட்டும் நான் இப்போ ஆட் பண்ணி காட்டுறேன். ஸோ உங்கள் என்விரான்மெண்ட்டில் நீங்கள் மல்டிபிள் VMs நீங்கள் ஒரே டைமில் ஆக்சஸ் பண்ண முடியும்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். டார்கெட் வந்து ஸ்டேட்டஸ் அன்யூஸ்ட் வந்திருக்கு. ஸோ கொஞ்ச நேரத்தில் வந்து அது ஹெல்த்தி சேஞ்ச் ஆகும். ஸோ நம்ம இங்கே லோட் பேலன்சர் க்ரியேட் பண்ணுற பேஜுக்கு போகலாம். ஸோ டார்கெட் குரூப் வந்து நம்ம இப்போ க்ரியேட் பண்ண டார்கெட் குரூப் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டெமோ ALB வந்துருச்சு. ஸோ இது வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம டேக் நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி WAF ரூல்ஸ் இருக்குது, அப்புறம் குளோபல் ஆக்சிலேட்டர். ஸோ எல்லாம் ஆப்ஷனல். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் நம்ம பார்க்கும்போது நம்ம ALBயில் நம்ம ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம க்ரியேட் கொடுத்துடலாம். ஸோ ஸ்டேட்டஸ் ப்ரொவிஷனிங் இருக்குது. ஸோ இது ஆக்டிவ் வரணும். ஸோ அதே மாதிரி இங்கே டார்கெட் குரூப்லேயும் நமக்கு இது ஹெல்த்தி வரணும். ஸோ இனிஷியலைசிங் ஸ்டேட்டஸில் இருக்குது. ஸோ நமக்கு ஹெல்த் ஸ்டேட்டஸ் வந்து இப்போது ஹெல்த்தி வந்துடுச்சு. ஸோ இங்கே டெமோ ALBயோட ஸ்டேட்டஸும் இங்கே நமக்கு ஆக்டிவ் வந்துடுச்சு. ஸோ நம்ம இப்போது டெமோ ALBயோட DNS நேம் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு கொடுத்தோடனே நமக்கு சர்வீஸ் ஒன் வந்து கண்டென்ட் வந்துருச்சு. ஸோ நம்ம இப்போ ரூல்ஸ் வந்து எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அந்த லிங்க்லேயே நம்ம ரூல்ஸ் எப்படி ஆட் பண்ணுறன்ற ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ரூல்ஸ் வந்து கண்டிஷன் வச்சு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் பாத் வச்சு நான் இப்போ ஆட் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாத் வந்து ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ லோட் பேலன்ஸில் நம்ம லிசனரில் போயிட்டு நம்ம ரூல்ஸ் இருக்கும். ஸோ ரூல்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரூல்ஸ் செலக்ட் பண்ணோன்னா இங்கே ஆட் ரூல் இருக்கும். ஸோ ஆட் ரூல் கொடுக்குறேன். பாத் ரவுட்டிங்கில் நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ பாத் ரவுட்டிங்கில் நம்ம நெக்ஸ்ட் இப்போ கொடுத்துட்றேன். ஸோ இதில் கண்டிஷன் வந்து நம்ம இப்போ கொடுக்கணும். ஸோ கண்டிஷனில் வந்து நம்ம இப்போது பாத் பேஸ்ட் கொடுக்குறதால நமக்கு பாத் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பாத் வந்து நான் இப்போது இதில் SRv2 கொடுக்குறேன். ஸோ SRv2 ஆல் கொடுத்தோன்னா நமக்கு SRv2ஓட கண்டென்ட் வர லோட் ஆகணும். ஸோ இது கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஸோ இது எந்த இதுக்கு ஃபார்வர்ட் ஆகணும் அப்படின்றது இங்கே ஆக்ஷன் டைப்பில் கொடுத்துக்கலாம். ஸோ நான் அதே TG தான் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இப்போது ரூலோட ப்ரையாரிட்டி நம்ம செட் பண்ணிக்கலாம். 1 கொடுக்குறேன். ஸோ க்ரியேட் கொடுத்துடலாம். ஸோ நம்ம ரூல் வந்து நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போது SRv2 கொடுக்குறேன். ஸோ சர்வீஸ் 2 லோட் ஆகுது. ஸோ இது இன்னொரு ரூல் நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ ஆட் கண்டிஷன் கொடுக்குறேன். ஸோ இதுவும் ஒரு பாத் பேஸ் கொடுக்கலாம். ஸோ இதில் SRv3 நான் கொடுக்குறேன். ஸோ SRv3 கொடுத்தோன்னா நமக்கு என்ன ஆக்ஷன் வரணுன்றது நம்ம கொடுத்துடலாம். ஸோ இதில் ரிட்டர்ன் ஃபிக்ஸட் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன். ஸோ இதில் நீங்கள் எந்த ரெஸ்பான்ஸ் கோட் வேணும் அதை நம்ம கொடுத்துக்கலாம். நம்ம டிஃபால்ட்டாக 503 கொடுக்குறேன். ஸோ டெக்ஸ்ட் பிளைன் என்ன டெக்ஸ்ட் டைப் ஆஃப் டெக்ஸ்ட் இல்லை CSS எது வேணுமோ நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அதில் கண்டென்ட் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ சர்வீஸ் 3 நான் சும்மா கண்டென்ட் போடுறேன். ஸோ ரெஸ்பான்ஸ் பாடியில் நமக்கு இதில் வரணும். ஸோ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்து நம்ம ஆட் ஸோ ப்ரையாரிட்டி நம்ம செட் பண்ணோம். ஸோ 2 கொடுத்துடலாம் இந்த ப்ரையாரிட்டி. ஸோ இதை க்ரியேட் கொடுத்துட்றேன். ஸோ நம்ம இப்போ வந்து நம்ம /SRv3 கொடுத்தோன்னா நமக்கு அந்த கண்டென்ட் லோட் ஆகணும். ஸோ SRv3/ கொடுத்தோன்னே நமக்கு இங்கே அதை நம்ம கொடுத்த கண்டென்ட் சர்வீஸ் 3ன்றது வந்துடுச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம வேணுங்கிற பாத்தை வந்து நம்ம கொடுத்து நம்ம என்ன ரெஸ்பான்ஸ் வேணும் அப்படின்றத நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி மல்டிபிள் ரூல்ஸ் நீங்கள் வேணுங்கிற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் இப்போது இந்த SRv3யில் வந்து நம்ம இந்த ரூல் எடிட் பண்ணி வேறு ஒரு URLக்கு ரீடைரக்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் ரிட்டர்ன் ஃபிக்ஸட் ரெஸ்பான்ஸ் பதிலாக இப்போ நம்ம ரீடைரக்ட் டு URL கொடுக்குறோம். ஸோ ஃபுல் URL நம்ம கொடுத்துடலாம். ஸோ நான் இப்போது கூகுளோட URL கொடுக்குறேன். ஸோ கூகுளோட பேஜுக்கு வந்து நம்ம ரீடைரக்ட் பண்ண சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம ரீலோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். ஸோ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோன்னே நமக்கு இப்போது கூகுளோட வெப்சைட் வந்துருச்சு. ஸோ நம்ம என்ன URL கொடுக்குறோமோ அதுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். ஸோ நம்ம ரூல்ஸில் என்ன ரூல் மென்ஷன் பண்ணுறோமோ அது ஆக்ஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும்.
ஸோ நம்ம இப்போது google.com ரீடைப் பண்ண சொன்னதால் நமக்கு இப்போது ரீடைரக்ட் ஆகிடுச்சு. ஸோ HTTP ஹெட்டரை வச்சு ஆட் பண்ணுறது, ஹோஸ்ட் ஹெட்டர், அதுக்கப்புறம் ரெக்வெஸ்ட் மெத்தடை வச்சு ரவுட் பண்ணுறது, ஸோ அப்புறம் query string வச்சு நம்ம ரவுட் பண்ணலாம். ஸோ மல்டிபிள் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதே மாதிரி எந்தெந்த ஆக்ஷனுக்கு ஸோ எதுக்கு நம்ம ஃபார்வர்ட் பண்ண முடியும் அப்படின்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வேறு ஒரு டார்கெட் குரூப் நீங்கள் ஆட் பண்ணோன்னா அதுவும் நம்ம ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ஸோ யூஆர்எல்க்கு ரீடைரக்ட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. அப்புறம் ஃபிக்ஸட் ரெஸ்பான்ஸுக்கும் நம்ம ரீடைரக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் லிசனரில் வந்து இங்கே 443 ஆட் பண்ணிங்கன்னா ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வந்து ஆட் பண்ண முடியும். ஸோ நம்ம HTTPS கொடுத்தோன்னா நீங்கள் கீழே வந்து நீங்கள் செக்யூரிட்டி பாலிசி செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணினா உங்களுக்கு உங்களோட அப்ளிகேஷன் வந்து HTTPSல லோட் ஆகும். ஸோ போர்ட் 80 நம்ம அப்ளிகேஷன் லிசனராக நம்ம 443 நம்ம எதுவும் பார்க்கல. ஸோ நீங்கள் 443 நீங்கள் கான்ஃபிகர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் SSL வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அப்ளிகேஷன் லோட் பேலன்சரோட டெமோ பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.